டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அசோஸ்பெர்மியா. அதாவது உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாத நிலை ஏற்பட்டாலும், அவருக்கு 45 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் இருந்தாலும், திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்தாலும், இந்த அசோஸ்பெர்மியா நிலையில நாம வெற்றி அடைய முடியும். இத நம்ம மருத்துவ மையத்துல சிகிச்சை பெற்ற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பண்ணிருக்காங்க. நம்முடைய சுகம் சித்த மருத்துவ மையத்துல இயற்கையாகவே நிறைய தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா கருவுற்று இருக்கிறாங்க. நீங்களும் அதே போல அசோஸ்பெர்மியா நிலையிலிருந்து மீண்டு வரணுமா? இப்ப நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் சில ஆலோசனைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. இதுல நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஒருவருக்கு அசோஸ்பெர்மியா நிலை ஏன் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அவருடைய மரபணுக்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய டிஎன்ஏ, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்வியல் முறைகள், நாலாவது அவங்களுடைய வேலை, சுற்றுப்புற சூழ்நிலைகள், இது எல்லாமே அதற்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. ஒருவருக்கு திருமணமாக, அதாவது ஒரு 25 வயசுல திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்ல. மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணும் பொழுது செமன் அனலைஸ் ரிப்போர்ட்ல 0% காட்டுது. எத்தனையோ மருந்துகள் சாப்பிடுறாங்க, எத்தனையோ உணவு முறைகளை ஃபாலோ பண்றாங்க, வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு சரியா இல்லை. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகுது. பின்பு அவர்களுக்கு இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இயற்கை மருத்துவ முறையில கண்டிப்பாக சாத்தியம். உதாரணமாக நம்முடைய வாழ்வியல் முறையை முதல்ல நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படின்னு பார்த்தோம்னா, இத வந்து கோவில்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பரிகாரம் என்று சொல்லி நம்முடைய இயற்கையோடு அந்த வாழ்வியல் முறையை கொண்டு வருவாங்க. காலையில 5 மணிக்கு அரச மரத்தையும் ஆலமரத்தையும் விநாயக பெருமான் எங்க இருக்காங்களோ அங்க நீங்க சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க தொடர்ந்து 3 மாசம் செஞ்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வேணும், கட்டாயம் வேணும், பிராணசக்தி வேணும். இந்த பிராணசக்தி எங்க இருந்து நம்ம எடுக்க முடியும்? இந்த பிரபஞ்சத்துல தான் எடுக்க முடியும். அப்போ அதிகாலையில எழுந்திருந்து ஜபம் தபம் செய்வது சால சிறந்தது அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. அதே போல நாம அதிகாலையில எழுந்திருந்து குளித்து முடித்துவிட்டு ஒரு உடற்பயிற்சியோ யோக பயிற்சிகளையோ செய்து வந்தோமேயானால் முதல்ல உடல் நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும். ரெண்டாவது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையின் அழுத்தம் காரணமாகவோ, குடும்ப உறவுகளின் காரணமாகவோ, குடும்ப பிரச்சனைகளின் காரணமாகவோ இந்த அசோஸ்பெர்மியா நிலை ஏற்படும். அப்போ அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, தினமும் 3 நாளைக்கு ஒரு முறை சுத்தமான நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இன்றைய காலகட்டங்களில் நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதனாலதான் ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அவங்க உடம்புல பித்த சரியாகுங்கிறதுக்காக வேண்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய சடங்குகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு வைத்து சென்றாங்க. நாம இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீர்த்து போன விந்துவானது, செமன்ஸ் ஆனது அங்க சுத்தமா அணுக்களே இல்லாத நிலை காணப்படுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இரவுல லேட்டா தூங்குறது. நீங்க லேட்டா தூங்குனீங்கன்னா உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் எதுவுமே சுரக்காததுனால காலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? லேட்டா எந்திரிப்பீங்க. லேட்டா எந்திரிக்கும் போது நம்ம உடம்புல பிராஸ்டேட் சுரப்பி வந்து அதனுடைய வேலையை செய்யறதுக்கு காலதாமதமாக எடுத்துக்கொள்ளும். இப்போ நீங்க உடம்போட வெப்பநிலை என்னாவும் மாறும், பிராஸ்டேட் சுரப்பியோட கிளான்ஸ் மாறும். ரெண்டுமே மாறின என்ன ஆகும்? செமன்ஸ் நீர்த்து போயிடும். அப்போ அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த செமன்ஸ் நீர்த்து போகாம இருக்கிறதுக்கு உடலுடைய வெப்பத்தை சமப்படுத்த தெரிய வேண்டும். அதற்கு எத்தனையோ வகையான உணவுகள் இருக்கிறது.
நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு 5 மணிக்கு எழுந்துச்சு விவசாய வேலைக்கு செல்வாங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வீட்டுல வந்து படுத்துக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா, காலையில 10 மணிக்கு எழுந்துருச்சு இரவுல வந்து பாத்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ உடல்ல எல்லா ரசாயன மாற்றமும் உண்டாகுறதுனால நம்ம உடம்புல சுத்தமாக செமன் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாம போயிருது. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில தவறான பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகுறது, அதே போல புகையிலை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, ஸ்மோக் பண்றது, இது போல பல்வேறு வகையான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறதுனாலையும் உயிரணுக்கள் குறைபாடு காணப்படுகிறது. மேலும் நீங்க பார்த்து வந்தீங்கன்னா இந்த உடலானது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசாயன மாற்றத்துக்கு பௌதிக மாற்றத்திற்கு உட்படாததுனால என்ன மருந்து எடுத்தாலும் மாத்திரை எடுத்தாலும் நமக்கு உயிரணுக்கள் உற்பத்தி செய்யறது இல்லை. இப்ப இந்த உயிரணுக்களை உற்பத்தி செய்யணும்னா வாழ்வியல் முறையையும் அதோடு சேர்ந்த இயற்கையோட உணவியல் முறையும் நம்ம கண்டிப்பா எடுத்து வரணும். உதாரணமா நாட்டு கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அத்தி விதை, அரச விதை, ஆல விதை, முருங்கை விதை, முருங்கைக்கீரை, செம்பருத்தி பூ, நீர்முள்ளி விதை, நெருஞ்சில் விதை போன்ற மருந்துகளால் செய்யப்பட்ட உணவுகளை நாம் தினம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நமக்கு கட்டாயமாக நம்ம உடம்புல என்சைம்ஸ் நல்லா சுரக்கும், ஹார்மோன் நல்லா சுரக்கும், அதே போல பிராஸ்டேட் சுரப்பி நல்லா வேலை செய்யும், உயிரணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு தகுந்தாற் போல நம்ம உடலமைப்பு மாறிவிடும். நல்ல விதை உள்ள காய்கறிகள், விதை உள்ள பழங்களை நம்ம எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது நமக்கு கட்டாயமாக செமன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறையவே கிடைக்கும். வெள்ளரி விதை, அதே போல சின்ன வெங்காயம், உணவுல சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கிறது ஆண்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுப்படுத்தும். அதே போல உயிரணுக்களை பெருக்குவதற்கும் பெரிதும் உதவி செய்யும். அது நம்ம வந்து மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளினிக்ல நிறைய சக்சஸ் ரேசிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விதை உள்ள உணவுகளை நம்ம எடுக்க சொல்லுவோம். அதே போல முருங்கைக்கீரை, கீரை வகைகள்ல அற்புதமானது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை வந்து எடுக்க சொல்லுவோம். நல்ல இரத்த ஓட்டத்தில் விருதி உள்ள மருந்துகளை கொடுத்து வரும் பொழுது எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் அவருக்கு கட்டாயம் உயிரணுக்கள் பெருக்கம் உண்டாகும். மாற்று கருத்தே கிடையாது. இது எந்த வயது வரைக்கும் சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயது வரைக்கும் சாத்தியமாக இருந்திருக்குது. பல்வேறு வகையான அனுபவம் உள்ள மருத்துவ ஆசான்கள் அவங்க அனுபவத்தின் அடிப்படையில உள்ள வாழ்வியல் முறையையும் இயற்கை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய உணவு முறையையும் நம்ம செய்து வரும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை, அதாவது அந்த கவுன்சிலிங், அதுபோல உணவு முறை மருத்துவம், இயற்கையாக உள்ள பழங்கள் காய்கறிகள் மூலமாகவும் நம்முடைய மருத்துவத்தின் சித்த மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மூலமாகவும் கண்டிப்பாக உயிரணுக்களை அதிகரிக்க முடியும். இந்த வகையில நம்முடைய மருத்துவ மையத்துல சிகிச்சை பெற்று நிறைய பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. உதாரணமாக ஒருவருக்கு 20 மில்லியன் கவுண்டிங் இருக்குது, இல்ல சுத்தமாக இல்லவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 60 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் கட்டாயம் நம்ம சொல்ற மாதிரி எடுத்து வந்தாங்கனாலே போதுமானது. கட்டாயம் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு உயிரணுக்கள் உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளலாம். மாலை வேளையில இரவு நேரங்கள்ல முக்கியமானது நம்ம உடம்புல கழிவுகள் நல்லா வெளியேறணும், வியர்வை சுரப்பு வெளியேறணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக மண்டலம் நல்லா வெளியேறணும், மலஜலம் நல்லா வெளியேறணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உடம்புல வந்து ஆண்களாக இருக்கும் விந்தணுக்களை சாப்பிடக்கூடிய கிருமிகளை வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த இதுக்கு தகுந்தாற் போல அந்த மருந்தை கொடுத்து வரும் பொழுது அந்த விந்துல சாப்பிடக்கூடிய கிருமிகளும் அழிந்து போகும். அப்போ இயற்கையாகவே அவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அந்த செமன்ஸ் ஆனது வர வர தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த டைட்னஸ், அதாவது விஸ்கோசிட்டிஸ் அது நல்லாவே இருக்கும். பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து தொடர்ந்து நல்லா ஊறும். அப்போ நம்ம வாழ்வியல் முறை இயற்கை முறையோட கலந்து நம்ம உணவு முறை மற்றும் இந்த சித்த மருத்துவத்தையும் இயற்கை மருத்துவம் நம்ம ஃபாலோ பண்ணி வரும்போது கட்டாயமாக அசோஸ்பெர்மியா நிலையிலிருந்து அல்லது உயிரணுக்கள் குறைபாடு நிலையிலிருந்து உயிரணுக்கள் பெருக்கம் நிலையிலிருந்து குறைவில இருந்து நம்ம சரி செய்ய முடியும். அதே போல இந்த உயிரணுக்கள் இல்லாதனால ஏற்படக்கூடிய எஜாகுலேஷன்ஸ், எரக்ஷன்ஸ் போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை நம்ம சரி செய்து கொள்ள முடியும். ஆகவே நம்ம சொன்ன இந்த வாழ்வியல் முறையும் உணவியல் முறையும் நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னா அசோஸ்பெர்மியா நிலையிலிருந்து கண்டிப்பாக முழுமையடைய முடியும். ஒவ்வொரு ஆண்மகனும் கட்டாயமாக தாய்மை அடைய முடியும் என்று சொல்லி இந்த டாக்டர்ஸ் நேரத்துல நிறைய பேர் கேட்டதுக்கு
நம்முடைய சித்த மருத்துவத்தின் மூலமாக சாதிக்க முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி.